بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه. ஷைத்தானுடைய கேடுகளை கொண்டு வரக்கூடிய காரியங்களில் மன இச்சைக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் கட்டுப்பட்டு நடப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய 38வது சூராவுடைய 26வது ஆயத்திலே சொல்கிறான், வலா தத்தபிஇல் ஹவா ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹி இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹ் லஹும் அஸாபுன் ஷதீதுன் பிமா நஸூ யௌமல் ஹிசாப். நபியே, மன இச்சையை பின்பற்றாதீர்கள், ஏனென்றால் அது உங்களை அல்லாஹ்வின் பாதையை விட்டும் வழிகெடுத்து விடும். யார் ஒருத்தர் மன இச்சையை தன்னுடைய எது மனதிற்கு எது சரின்னு படுதோ, தனக்கு எது ஈர்க்கப்படுதோ அதை எடுத்துக்கொண்டு பின்பற்றுவது. இப்படி பின்பற்றக்கூடியவருடைய நிலை, அவர் அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழி தவறி விடுவார். ஒன்றோடு இன்னொன்று எதிரானது. அல்லாஹ்வின் பாதை அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப நடப்பது. அதற்கு எதிரானது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நடக்கும். இப்போ ரெண்டும் ஒன்னோடு ஒன்று எதிரானது. அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடுகிறான், நீங்கள் மன இச்சையை பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நபி எந்த விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அல்லாஹ்வுடைய வழிகாட்டலை பார்த்து பிறகுதான் எதையும் செய்வார்கள். ஏன்னா அவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவர். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான் அப்படின்னா நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும். ஷைத்தான் என்ன செய்வான், நம்முடைய உள்ளத்திற்குள்ளே சில விஷயங்களை போடும்போது அது நமக்கு சரின்னு பட்டதுன்னா நாம் அதை எடுத்துக்கொள்வோம். ஆனால் நமக்கு அதுல இல்மு இருந்துச்சு, மார்க்க அறிவு இருந்துச்சு, அதை பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது நம்முடைய மன இச்சையா அல்ல இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லி இருப்பதுதான் அப்படிங்கிறது என்ன அளவுகோல்? அல்லாஹ்வுடைய வேதத்திலும் நபியுடைய சுன்னாவிலும் அதற்கு தெளிவான வழிகாட்டல் இருக்கு. அதை உலமா கல்வியாளர்கள் தெளிவுபடுத்தி இருப்பார்கள். அதன் மூலமா நம்ம தெரிந்து கொள்வோம் இது மார்க்கம் அப்படின்னு. ஆனா நாம ஒரு விஷயத்தை விரும்பிட்டு அதை பின்பற்றி கொண்டு அதை மார்க்கம் என்று நம்பினா அது நம்முடைய மன இச்சை தானே தவிர அது மார்க்கம் அல்ல. அது இன்னும் பிதஅத், மார்க்கத்திலே அல்லாஹ் ஏற்காத அனாச்சாரம் என்பதை தெரிந்து வரணும். அப்ப இங்கே அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் மன இச்சையை பின்பற்றினால் அது அல்லாஹ்வின் பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடும். எவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெட்டு போனார்களோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளை அவர்கள் மறந்து விட்டதற்காக மிகப்பெரிய கொடிய வேதனைக்கு அவர்கள் ஆளாகுவார்கள். ஆக மன இச்சையை பின்பற்றுகிறவருடைய நிலை என்ன? அல்லாஹ்விடம் நாளை மறுமையில் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, விசாரணை இருக்கிறது. அவை நாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் சிந்தித்து பார்த்து மார்க்கம் நமக்கு இப்படித்தான் வழிகாட்டி இருக்கிறதா, அதை பற்றி அறிவை கல்வியை தேடி அதன்படிதான் நடக்கணுமே தவிர நாம நம்முடைய மனதிற்கு சரின்னு படுறது. சிலர் சொல்றார்களா இல்லையா, என் மனசாட்சிக்கு சரின்னு தோணுது அதெல்லாம் நான் செய்யறேன். இதெல்லாம் மன இச்சை தான். மனசாட்சி என்பதே மன இச்சை தான். ஒருவருக்கு தான் நினைக்கிறது சரின்னு நினைச்சா அதே ஒரு மனசாட்சி சொல்றாரு. அப்ப இது மார்க்கத்தில் அளவுகோல் இல்லை. மார்க்கமா நம்முடைய அல்லாஹ் நம்முடைய ரப்பு காட்டி இருக்கிற வழிகாட்டலுக்கு அளவுகள் நம்முடைய மனசாட்சி இல்லை அல்ல நம்முடைய விருப்பம் இல்லை. ஏன்னா அல்லாஹ் படைத்தவன், அவன் தான் வழிகாட்டி இருக்கிறான். அப்போ அந்த நேர்வழியை நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளையை அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வின் பாதையை விட்டு நாம் வழிகட்டு விடுவோம் என்பதை இந்த ஆயத்திலிருந்து தெரிந்து கொள்வோம். இன்னொரு ஆயத்து அல்லாஹ் தஆலா 28வது சூராவில் 50வது ஆயத்திலே சொல்கிறான், وَمَنْ أَضَلُّ مِمَّنِ اتَّبَعَ هَوَاهُ بِغَيْرِ هُدًى مِنَ اللَّهِ إِنَّ اللَّهَ لَا يَهْدِي الْقَوْمَ الظَّالِمِينَ. அல்லாஹ்விடமிருந்து வழிகாட்டுதல் இல்லாமல்
தங்களுடைய மன இச்சையை பின்பற்றி விட்டார்களே, அவர்களை விட வழிகட்டவர்கள் வேறு யாரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் இந்த அக்கிரமக்கார கூட்டத்தாருக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அப்ப அக்கிரமக்கார கூட்டம் என்று அல்லாஹ் யாரை வர்ணிக்கிறான்னா, மன இச்சையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள். இவருடைய நிலை என்ன? இவர்கள் வழிகட்டு விட்டார்கள். ஏனென்றால் இவர் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்படி இல்லை. எப்படிப்பட்ட வழிகாட்டல்? உதம்மின் அல்லாஹ், அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட வேதத்தின் அல்ல நபியுடைய வழிகாட்டல். இந்த வழிகாட்டுதல் படி இல்லைனா அவர்கள் வழிகட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல எச்சரிக்கை செய்கிறான். இன்னொரு இடத்துல சொல்றான், சூரா மரியம் 19வது சூராவுடைய 59வது ஆயத்துல, فَخَلْفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. இவர்களுக்கு பிறகு, அதாவது நல்லோர்கள் நபிமார்கள் அவருடைய காலத்திற்கு பிறகு அவர்களை பின்பற்றுகிறவர்களிலிருந்து பின்னாடி வந்தவர்கள் தீமையான சந்ததிகளாக அவர்கள் போனார்கள், வழி தவறினார்கள். எப்படி? அவர்கள் தொழுகையை வீணாக்கினார்கள், மன இச்சையை பின்பற்றினார்கள். இதன் காரணமாக அவர்கள் நரகத்தின் கேட்டை நாசத்தை சந்திப்பார்கள் சொல்றோம். இந்த ஆயத்திலிருந்து தெரியுது, மன இச்சையை பின்பற்றுவருடைய கடைசி முடிவு நரகம். 3 ஆயத்துக்களை பார்த்தோம். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா யார் மன இச்சையை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழி கெட்டு விட்டார்கள் சொல்றாங்க. இரண்டாவது இன்னொரு ஆயத்தை பார்த்தோம். அந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா யார் ஒருத்தர் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் இல்லாம மன இச்சையை பின்பற்றினார்களோ அவர்கள் வழிகட்டு விட்டார்கள், அவர்கள் நேர்வழி பெறாத அக்கிரமக்கார கூட்டத்தார் என்று சொல்றாங்க. இதற்கு முந்தைய ஆயத்திலேயே விசாரணை நாளில், கேள்வி கணக்கு நாளில் அவர்கள் கடுமையான தண்டனை உண்டு சொல்றாங்க. இந்த கடைசியாக படித்த ஆயத்தில் மன இச்சையை பின்பற்றுவர்கள் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் மிக விரைவாக நரகத்துடைய கேட்டை நாசத்தை அழிவை தண்டனையை சந்திப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். அப்ப ஷைத்தான் பல நேரங்கள்ல மன இச்சையை கொண்டு மக்களை வழிகெடுப்பான். ஆக நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய டிசைர், நம்முடைய மன இச்சைக்காக அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்றோமா, முடிவெடுக்கிறோமா, விரும்புகிறோமா, அல்லது அல்லாஹ்வுடைய தீன் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை கேட்டு மார்க்க அறிவோடு அதற்கு கட்டுப்படுகிறோமா? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஷைத்தானுடைய அடுத்த இந்த மன இச்சைப்படி நடக்கக்கூடிய வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை, அவர்களுக்கு சில விஷயங்கள் நல்லதை சொல்லும் போது அவர்கள் சொல்கிறவர்களுடைய நன்மையான அறிவுரையை ஏற்க மாட்டார்கள். அதற்கு காரணம் மன இச்சை மட்டும் இருக்காது, அவருடைய ஆணவம், அவருடைய பெருமை. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான். இந்த மாதிரி ஒரு விதமான புத்தி. இது என்ன ஆகும்? அவர்களுக்கு சொல்லப்படுற நல்ல விஷயங்கள் எதையுமே அவர்கள் ஏற்காத ஒரு இடத்தில் நிற்பாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்ச வேண்டும். அப்ப இதுவும் ஷைத்தான் புறத்திலிருந்து போடக்கூடிய ஒரு குழப்பம். ஒருவன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வது, தான் மன இச்சையை பின்பற்றிக் கொண்டிருந்தோம் தான் நேர்வழியில் இருக்கிறதா பெருமையா நினைச்சுக்கிறது, அதுல சந்தோஷம் அடைகிறது. இந்த குழப்பத்தையும் ஷைத்தான் போடுவான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய 28வது சூராவுடைய 83வது ஆயத்தில் குறிப்பிடுறான். தில்க தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த் வலா ஃபஸாதன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்கிறான், மறுமையின் வீடு எது? சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் வீட்டை இந்த பூமியில் யார் பெருமை அடித்துக் கொள்ளவில்லையோ, குழப்பத்தை உண்டாக்காமல் இருந்தார்களோ, இதையெல்லாம் விரும்பாதவர்களுக்குத்தான் நாம் சொந்தமாக்கி வைத்திருக்கிறோம். அப்ப இந்த ஆயத்துல 2 விஷயத்தை குறிப்பிடுறோம். ஒன்னு, உலுவன் ஃபில் அர்த், யார் லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், இந்த பூமியிலே தற்பெருமையும் ஆணவம் கொண்டு அதை நாடாமல் இருப்பவர்கள். இரண்டாவது, வலா ஃபஸாதன், ஃபஸாது செய்யாதவர்கள். அப்ப ஃபஸாதுனா சீரழிவு, குழப்பங்கள். இன்னைக்கு எப்படி நம்ம உலகத்தில் எவ்வளவு ஃபஸாதுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் யார் நாடவில்லையோ அவர்களுக்குத்தான்
அந்த தாருல் ஆஹிரா. அத்தாருல் ஆஹிரா என்றால் மறுமையின் வீடு, அதாவது சொர்க்கம். சொர்க்கம் யாருக்கு? அவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுடைய முடிவுதான் அந்த நல்லோர்களுக்கு, தக்வா உள்ளவர்களுக்குத்தான் நல்ல முடிவு, அல்லாஹ்வுக்கு இதில் பயந்து நடக்கக்கூடியவர்களுக்குத்தான் நல்ல முடிவு என்று இந்த ஆயத்தில் சொல்கிறாங்க. பல நேரங்களில் மக்கள் வழிகெடுவதற்கு ஒரு காரணம் மார்க்க ஆதாரங்களை அறியாமல் இருக்கிறது, கல்வி உள்ளவங்கிட்ட கேட்டு தெளிவு பெறாமல் இருக்கிறது, தான் ஒரு விஷயத்தை நம்புறோம் அல்ல பின்பற்றுகிறோம் என்றால் அது மார்க்க ரீதியா சரியா தவறாங்கிறது உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் இருக்கிறது, சரிபார்க்காமல் இருக்கிறது. இப்படி பல விதத்துல மக்கள் வழிகடுவாங்க. அக்கீதா ரீதியா வழிகடுறவங்க இருக்காங்க, இபாதத் ரீதியா வழிகடுறவங்க இருக்கிறாங்க, அல்லது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட மாமலாத் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வழிகடுறவங்க இருக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில வழிகடுறவங்க இருக்கிறாங்க. மன இச்சைப்படி நடந்துக்கிறது குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளோட வாழ்க்கை, வியாபாரம், எதிலுமே மன இச்சைப்படி முடிவு செய்து நடக்கிறது. அது எல்லாமே நிச்சயமா ஒரு மனிதனை அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாக்கி விடும் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, பல நேரங்களில் இதனுடைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான ஒரு மூல காரணம் தனக்கு வரக்கூடிய கேள்விகள், மார்க்க சம்பந்தமா தனக்கு தேவையான வழிகாட்டல், இதற்கு கல்வி உள்ள சுன்னாவை பின்பற்றக்கூடிய உலமாக்களை அணுகாமலும் அவர்களை நெருங்காமலும் இருக்கிறது. சரியான அகீதாவிலும் நேர்வழியிலும் ஆதாரத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கல்வியாளர்களை நெருங்காமல் இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான காரணம். அஸ்ஸலஃபு ஸாலிஹ், சஹாபா, தாபியூன், தபுவுடைய பாதையை பின்பற்றக்கூடிய அஹ்லு சுன்னத்தி வல் ஜமா, அதாவது குர்ஆனையும் சுன்னாவையும் சரியாக விளங்கி நடக்கக்கூடிய அந்த ஜமா, அவர்களுடைய பாதையை பின்பற்றாமல் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றி ஒரு எச்சரிக்கை செய்வார். இன்னமா யக்குலு திப்பு மினல் கனமில் காசியா, ஆடுகளில் தூரமாக போகக்கூடிய ஆட்டைத்தான் ஓனாய் அடித்து தின்னும். அப்படின்னா என்ன? பொதுவா ஜமாவோடு கூட்டமாக ஒரு சத்தியத்தின் மீது ஒரே கூட்டமாக இருக்கக்கூடியவங்களை வீழ்த்துறது கஷ்டம். ஆனா எப்போது அந்த கூட்டத்திலிருந்து விலகி யார் போறாங்களோ ஷைத்தான் அவங்களுக்கு பல விதத்துல குழப்பங்களை வழிகேட்டையும் போட்டு வீழ்த்திடுவான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க? ஆடுகள்ல எந்த ஆடு தூரமா போகுதோ, தனியா போகுதோ, மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அப்படியே போயிடுச்சு தூரமா, அது மற்ற ஆடுகள்ல ஒரு இடத்துல மேய்ஞ்சிட்டு இருக்கிறோம், ஆனா அது அப்படியே மேய்ஞ்சி எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா, அப்போ ஓனாய் குறி வைக்கிறது எந்த ஆட்டைனா அந்த தனிய தூரமா ஒன்று விளைகிறது, அந்த ஆட்டை தான் குறி வைக்கும் என்று சொல்றாங்க. அப்ப எப்படின்னா, அது போல தான் மனிதர்கள் அவங்க சரியான உலமாக்களோடு மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை கல்வி பெறுவதற்கு அவர்களுடைய தொடர்பில் இருந்தார்கள் என்றால் அவர்கள் அதில் தெளிவு பெறுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் கல்வியின் காரணமாக அவங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். ஆகவே அதை நிவர்த்தி செய்து கொள்வாங்க, பாதுகாப்பின் கீழே இருப்பார்கள். அவருடைய தவறுகள் அவர்களுக்கு சுட்டி காட்டப்படும், அதன் காரணமாக அவர்கள் திருத்திக் கொள்ளவும் செய்வார்கள். அவர்களுக்கு அந்த தவறுகள் சுட்டி காட்டும் போது அவர்கள் அதை ஒரு ஈகோவா எடுத்துக்கிறதோ, அதற்காக அவர்கள் அதை ஒரு அவமானமா எடுக்கிறதோ அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்கிட்ட அவருடைய நோக்கம் எல்லாம் தாங்கள் நேர்வழி பெற வேண்டும், தாங்கள் நன்மையை சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், குர்ஆன் சுன்னாவை அறிந்து கொள்ளணும். இந்த ஒரு கல்வி எடுக்கிற ஒரு நோக்கம் மட்டுமே இப்படிப்பட்டவர்களுக்கு இருக்கும். ஆகவே அவர்கள் எப்போதுமே ஜமாவோடு, அதாவது கூட்டோடு, மக்களோடு, அதாவது நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் அலட்சியத்திலே ஒரு ஆடு போல, தனியாக போகக்கூடிய, தூரமாக போகக்கூடிய ஆடு போல அவர்கள் போவார்கள். ஓனாய் அவர்களை அடித்து தின்றுவிடும் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் ஹாக்கிமில் 765வது ஹதீஸாக இடம்பெறுது. இதனுடைய காரணங்கள்ல ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு அறியாமை கால கொள்கை கோஷங்கள் அல்லது பிரிவினைகள் இதை பற்றி எச்சரிக்கை செய்தாங்களோ, அந்த மாதிரி பிரிவினை சித்தாந்தங்கள், வழிகேடான சில கொள்கைகளுக்குள்ள மக்கள் ஒன்று திரண்டு அதில் கூட்டாக, ஜமாத்தாக, அல்லது ஒரு கட்சியாக, அல்லது வேறு ஏதேதோ ஒரு அமைப்பாக மாறிவிடுறது. இதுவும் ஷைத்தானுடைய மிகப்பெரிய வலை. இதை ஹிஸ்பியத் என்று சொல்லுங்க. ஹிஸ்பியத் என்று சொன்னா கோஷ்டியாக உருவாகுதல், கோஷ்டி கும்பல்.
அது எதற்காக உருவாகுது? ஒருவர் சத்தியத்தின் மீது இருந்தால் அவர்தான் ஜமா. ஆனால் அசத்தியத்தின் காரணமாக அல்ல அசத்திய கருத்தில் அதன் பக்கம் ஈர்க்கப்பட்டு ஒருத்தர் அதை பிடித்துக் கொண்டு தொங்கினால், அவருக்கு சத்தியம் தெளிவுபடுத்தப்படும் போது கூட அதை விட்டு அவர் விலகாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் இயக்க வெறி அல்லது கட்சி வெறி அல்லது கோஷ்டி வெறி. இதைத்தான் அரபியிலே ஹிஸ்பியத் என்று சொல்றோம். ஹிஸ்பி என்றால் கூட்டம் அர்த்தம். அப்ப ஒரு கூட்டத்தின் அடிப்படையில் ஒருவர் ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்கு, அதற்கு குர்ஆனிலும் சுன்னாவிலும் எந்த ஆதாரம் இல்லை, மாறாத ஒரு பிதஅத்து ஒரு வழிகேடாக இருந்தும் அதை பிடித்துக் கொண்டிருப்பது. அப்ப இந்த மாதிரி போக்கு கூட பல நேரத்துல சத்தியத்தை விட்டு மக்கள் விலகுவதற்கும் வழி தவறுவதற்கும் காரணமா இருக்குது. ஷைத்தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு போதை, எப்படி சில சமயங்கள்ல தக்லீது கண்மூடித்தனமான பின்பற்றுகிற போக்குனால சில மதுஹப் மக்களிடம் அவங்களுக்கு எவ்வளவுதான் ஆதாரங்கள் எடுத்து சொன்னாலும் தர்க்கவாதம் பிரதிவாதம் செய்து தன்னுடைய இமாமுடைய தாங்கள் நம்பக்கூடிய அல்ல ஹசரத் அவருடைய சொல்லுதான் சத்தியம் என்பதை போல நம்பிக்கொண்டிருப்பார்களோ, அல்லது சில நேரத்தில் சில மக்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கட்சியில் இருக்கும்போது தங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடுதான் சரி என்று நம்பிக்கொண்டிருப்பார்களோ, அவர்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெளிவுபடுத்தப்படும் போதும் அதை எதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் ஒரு பாதையில போவார்களோ, அது எல்லாமே ஹிஸ்பியத். இந்த ஹிஸ்பியத் தான் இன்று நம்முடைய சமூகத்தை விளக்கக்கூடிய மிகப்பெரிய நோய், மிகப்பெரிய நோய். அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. ஏனென்றால் எங்கெல்லாம் ஹிஸ்பியத் நுழைந்து விடுகிறதோ, அது நுழைந்து விட்டால் மனிதன் தன்னுடைய மன இச்சைப்படி நடக்கிறதை தாண்டி தன்னுடைய குறிப்பிட்ட தலைவன் அல்லது இயக்கத்தின் கொள்கை அது ஒரு வழிகேடாக இருந்து அதனுடைய இச்சைப்படி அதன் மீது இச்சை கொண்டு அதற்கேற்ற மாதிரி தன்னை ஆக்கிக்கொண்டு ஒரு குதிரைக்கு அடிவாளம் போட்டது போல எந்த வித குர்ஆன் ஹதீஸ் எதையும் பொருட்படுத்தாம தான் தோன்றித்தனமாக வியாக்கியானம் சொல்லிக்கொண்டு இல்மு இல்லாம நேர்வழி இல்லாம என்ன செய்கிறார்கள்? மக்கள் நாம் பார்க்கிறோம் இல்லையா, தர்க்கம் செய்து கொண்டு அதற்காக அவர்கள் அதை பிடித்துக் கொண்டு நிற்பார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுவும் ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய வழிகேடுகளில் ஜாகிலிய கொள்கைகளில் ஒரு போக்கு. ஏன் ஜாகிலியத்தில் இருந்த காபிர்கள் குறை முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கப்பட்ட குர்ஆனையும் சுன்னாவையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்படும் போது எங்களுடைய முன்னோர்கள் எதில் இருந்தார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு சொன்னார்கள். அதே போல வார்த்தைதான் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தலைவர்கள் நாங்கள் மதிக்கக்கூடியவர்கள் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம். இதற்கு என்ன ஆதாரம்? அதுதானே அங்க விஷயம். ஒருத்தர் சத்தியத்தின் மீது ஆதாரத்தின் மீது தெளிவாக சுன்னாவின் மீது இருந்தால் அது நிச்சயமாக பின்பற்றப்படும். அது யாரு சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் எந்த சத்திய ஆதாரம் இல்லாமல் மனைச்சப்படி குர்ஆனை ஹதீஸை திரிச்சு வளைச்சு அதற்கேற்ற மாதிரி ஒருத்தர் விலகி கொண்டு நம்முடைய அஸ்ஸலஃப் சஹாபாக்கள் போன பாதையிலிருந்து நூதனமாக அனாச்சாரமான பிதஅத்தான புதிய கொள்கைகளை ஒருவர் சிக்கிக்கொண்டு இருந்தால் அது அவரை மிகப்பெரிய வழிகாட்டில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதையும், இதுவும் ஷைத்தானுடைய மிகப்பெரிய கேடுகளில் ஒன்று என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஷைத்தான் எப்படியெல்லாம் பல விதமான கேடுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான் என்பதை தெரிந்து கொள்வோம். நாளையிலிருந்து அல்லாஹ் தஆலா நம் அறிந்ததை கொண்டு அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. நமக்கு அதில் தெளிவையும் ஹிதாயத்தையும் உறுதிப்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.